ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பார்ட் 24 ஹிந்தி வொக்காபுலரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 24 பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஏக் ஷப்த தோ அர்த்த, அதாவது ஒரு சொல் இரு பொருள், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் வேர்ட் டூ மீனிங்ஸ். வர்ண அப்படின்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. அது ஒன்று ஆல்ஃபாபெட், ரெண்டாவது கலர், அதாவது எழுத்து, நிறம். ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது. இடத்துக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கும். தோனா ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று கொடுக்கறது, இன்னொன்று இரண்டு அப்படின்னு அர்த்தம். ஹார்னா ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று மாலை, இன்னொன்று தோல்வி அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் இங்கிலீஷில் தப்பு, பார்த்துக்கோங்க. இங்கே மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். மகர் அப்படின்னா ஆனால், இன்னொன்று முதலை. மத்துனா மதம் அப்படின்னா வாக்குச்சீட்டு. ஃபல்னா ரெண்டு மீனிங், பழம், விளைவு. ஜான்னா உயிர், அறிவு, ரெண்டு இடத்துல யூஸ் ஆகும். சந்தா அப்படின்னா சந்திரன், இன்னொன்று சந்தா சப்ஸ்கிரிப்ஷன். சோனானா ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று தங்கம், இன்னொன்று தூங்குதல். அருண் அப்படின்னா சூரியன் ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று ரெட் கலர் அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. ஆம்னா மாம்பழம்னு ஒரு மீனிங் இருக்குது. இன்னொன்று பொதுவான அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாம்பழம்ன்றதுக்கு மேங்கோ, பொதுவானன்றதுக்கு ஜென்ரல். இந்த இடத்துல பாருங்கள், இது தப்பாக இருக்குது. கர்னா கை, இன்னொன்று வரி, ஹேண்ட் இல்லை டேக்ஸ். காம்னா ஆசை இல்லைன்னா வேலை. அங்குனா எண், நம்பர், அப்படி இல்லைன்னா நாடகத்தின் அங்கம். அர்த் அப்படின்னா பொருள் இல்லைனா பயன். குருனா ஆசிரியர் இல்லைனா வியாழன் கிரகம், அதாவது ஜூபிட்டர். நவ்னா புதிய, அப்படி இல்லைனா 9வது, 9th அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ.